இதனிடையே இன்று முற்பகல் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே முஸ்லிம் சமூகத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது ரணில் விக்ரமசிங்கேவிடம் கேள்வி கேட்பதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது. நீங்கள் முன்னர் மிஸ்டர் கிளீன் என்ற பெயருடன் செயற்பட்டீர்கள். ஆனால் இப்போது மக்களின் நிலைமை மாறியுள்ளது. இது தொடர்பில் என்னுடன் இணங்குவீர்களா இல்லையா என தெரியாது. ஆனால் முறிகள் மோசடிகளில் இருந்து இன்று வரை உங்கள் ஆட்சி முன்னெடுக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களுக்கு காரணமாக உள்ளதாக விளங்குகின்றது. ஏன் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடம் வழங்குகின்றீர்கள்? What can I do about the bond scam? பிணைமுறை மோசடி தொடர்பில் எனக்கு என்ன செய்ய முடியும்? அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும். பிணைமுறை மோசடி தொடர்பில் எனக்கு என்ன செய்ய முடியும்? அனைவரும் உயர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். நான் ஆணைக்குழுவிற்கு சென்றேன். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என கூறினர். நான் ஊழல்வாதி என கூறுகின்றீர்கள். பிணைமுறை மோசடிக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. நான் என்னை விடுவித்துக் கொண்டேன். அங்கு செல்வீர்களா என்று அவர்கள் என்னிடம் கேட்டபோது நான் சென்று எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தேன். நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் ஜனாதிபதியான பின்னர் அரசாங்க அமைச்சர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. நான் என்ன செய்தேன்? நான் அவரை பாதுகாத்தேனா? அவர் ராஜினாமா செய்தார். நான் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றேன். நான் குற்றமற்றவன் என்பது உறுதி செய்யப்படும் என அவர் கூறினார். மிகவும் நல்லது. அமைச்சர் ஒருவர் மீது வழக்கு தொடர அனுமதித்த ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் பெயரை குறிப்பிடவும். SWRD பண்டாரநாயக்கவிற்கு பின்னர் எவரும் அவ்வாறு செய்யவில்லை. நான் ஜனாதிபதியான பின்னர் ஊழல் தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது.